இல்ல படத்தோட டைரக்டர் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு 7 வருஷமா ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அவரு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. 7 வருஷமா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு ரொம்ப ஒரு 7 வருஷமா கேட்டுருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு அது தெரியாது. ஃப்ரெண்டுன்னு மட்டும் தெரியும். இப்படி ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டு சினிமால தான் அப்படின்னு. அது மட்டும் தெரியும். அதான் வேற ஒர்க் போயிட்டுன்னு சொன்னாலும் ஒரு நாள் திடீர்னு நைட் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. எது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமா? நான் நடிக்கிறேன்னா? என்ன சொன்னாருன்னே புரியல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு இருந்துட்டு திருப்பி 1/2 மணி நேரம் கழிச்சு பேசிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டரும் ஃபோன் பண்ணாரு. அதுக்கப்புறம் பேசணும். இருந்தாலும் நான் இப்ப ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருந்தேன். எப்படி பண்ணுவோமா, மாட்டோமா, வேணாம் அந்த மாதிரி தான் இருந்தேன். டைரக்டர் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் இல்ல நம்ம பண்ணலாம். ஏன்னா ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரூட்டடா இருக்கிறதுனால. ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இந்த மாதிரி வரல கதையும். ஒரு ஊர் கோயில் திருவிழா அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு ரூட்டடா வரல எனக்கு நான் பார்த்த வரைக்கும். முன்னாடி வந்திருக்கலாம், இப்போ வரல. ஸோ அதுவும் ஒரு புதுசாவே இருக்குமே அப்படிங்கிறதுனால பண்ணோம்.